பேட்டி நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த படத்தை நல்ல பக்கத்தில் எடுங்கண்ணே. சொல்லிட்டா? எல்லாருக்கும் வணக்கம். கடையம் மூலஸ்தான அருள்மிகு ஸ்ரீ பத்ராளியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. திருப்பணிகள் நிறைவேறும் தருவாயில் உள்ளது. தற்சமயம் கும்பாபிஷேகத்துக்கான அழைப்புதல்களை நாங்கள் இன்னாருக்குன்னு கொடுக்கணும்னு வரல. பத்ராளியம்மனுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்குமே ஒரு அழைப்புதல் கொடுக்கணும்னு வரோம். இதுக்கு நாங்கள் நேரடியாக கொடுக்கட்டாலும் இந்த வீடியோ பார்க்கவங்க ஒரு அழைப்புதலாக ஏற்றுக்கிட்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, அதாவது ஆவணி 31ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. காலை 9 மணியில் இருந்து 10:30 மணிக்குள் அவிட்ட நட்சத்திரத்தில் பத்ராளியம்மாளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் இதை ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மன் பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் கும்பாபிஷேக திருப்பணிகளுக்கு நன்கொடை வழங்குபவர்கள் யாராக இருந்தாலும் நன்கொடை வழங்கலாம். ஏனென்றால் இப்பொழுது நடத்தப்பட்டிருக்கிற திருப்பணி அனைத்துமே நன்கொடை வாங்கி தான் நாங்கள் திருப்பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். இது 100 பேர் சாப்பிட்றதுக்கெல்லாம் இல்லை, 500 பேர் சாப்பிட்றதுக்கு தான் ஒரு மண்டபமே போட்டிருக்கோம். அதே மாதிரி கோயிலில் உள்புறத்தில் சவுறுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, வேறு போய் மோசமாக இருக்குது. அதில் வீடியோலாம் போட்டு விடுதோம், எல்லோரும் பாருங்கள். எல்லா வேலையுமே நல்லபடியாக செய்தோம். அவ்வளோ கருங்கல்லாலே நாங்கள் தளத்தை அமைக்கிறோம். அம்மாளுக்கு எல்லா பக்கமே கருங்கல் தான். மக்கள் இருந்து சாப்பிட்றதுக்கோ இருப்பதற்கோ தங்குவதற்கோ எல்லா வசதியுமே செய்தோம். ஆகையால் கல்யாணம் கூட நாளைக்கு பண்ணதுக்காண்டி தான் ஒரு வள்ளி தெய்வானையுடைய செந்தூர் முருகன் சிலையும் நாங்கள் நிறுவுகிறோம். ஆகையால் பக்த கோடிகள் நாளைக்கு நீங்கள் கல்யாணமும் அங்கே வச்சு பண்ணலாம். கல்யாணம் பண்ணி விருந்து ஓம்பல் கூட நீங்கள் அங்கே வச்சு பண்ணலாம். அதுக்காண்டி தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். இது வரைக்கும் ஒரு 1,25,00,000 ரூபா செலவழிச்சிருக்கோம். இன்னொரு 75 லட்ச ரூபா செலவு இருக்குது. அதுவும் பக்தர்கள் தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இல்லட்டாலும் அம்மா மூலமாக பக்தர்களுக்கு தர வைப்பாங்க. ஏன்னா நம்ம பத்ராளியம்மா எதையுமே நிறைவேறாக செய்வாங்க. எந்த குறையுமே நம்மளுக்கு வைக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைய எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அவளுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு. இந்த வீடியோவை பார்த்தவங்க இது ஒரு அழைப்புதலாக எடுத்து நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிடுங்க. நாங்கள் இப்போ தற்சமயம் சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் எங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ அவங்கள டைரெக்டாக கொடுத்துருக்கோம். இல்லட்டாலும் அவங்ககிட்டையும் அழைப்புதல் கொடுத்துருக்கோம். அவங்க மூலமாகவும் நம்ம பத்ராளியுடைய பக்தர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு அழைப்புதல் வரும். ஏன்னா தெரிஞ்சால் தான் வரும். ஆமாம், நாங்கள் எல்லா இடத்துக்கும் போய்கிட மாட்டோம். குறிப்பிட்ட சில இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாள் தங்கலை. உடனே நாங்கள் மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு, திருப்பணி வேலைகளை. ஆகையால் இதை ஒரு அழைப்புதலாக ஏற்றுக்கிட்டு அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அருள் பெற்று நீடூடி வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. சேத்தினுடைய அழைப்புதல், இந்த அழைப்புதல் இதுதான். அடுத்தால இதில் 2வது பக்கத்தில் நம்மளுடைய அம்மனுடைய வரலாறுகள், சில வரலாறுகள் நாங்கள் போட்டிருக்கோம். 3வது பக்கத்தில் இந்த பூஜை நம்ம 12ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலேருந்து பூஜை ஆரம்பிக்கு. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி நம்ம கும்பாபிஷேகம் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மன் பெருமாள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இது கும்பாபிஷேகத்தை இவங்க வரக்கூடியவங்களும் எல்லோரும் வரவேற்கின்றாங்க. இதில் இந்த கீழக்கடையம் இந்து உறவின் முறை சங்கம் மற்றும் கீழக்கடையம் 7 திரு தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் 18 பெட்டி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் தொடர்பு என்று கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்போனாலும் இந்த தொடர்பில் கான்டாக்ட் பண்ணலாம். அதனால் அனைவருமே இது ஒரு அழைப்புதலாக ஏற்றுக்கிட்டு நம்ம கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிடுங்க. திருப்பணிக்கு உங்களால் இயன்ற நன்கொடை பொருளாகவும் கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்கலாம். அதனால் இந்த பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பிரித்து தான் நாங்கள் இந்த கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு இருக்கோம். தற்சமயம் இந்த வீடியோ நாங்கள் சென்னையில் இருக்கும்போது எடுத்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கவங்க அழைப்புதலாக ஏற்றுக்கொண்டு அம்மனூர் பெருமாள் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.